நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா நிகழ்ச்சியின் முதல் அரையிறுதி சுற்று. இப்ப நீங்க பார்க்க போவது இன்றைய முதலாவது அரையிறுதி போட்டி. இப்ப நம்ம பிரவேசித்திருப்பது பழமொழி சுற்று. அம்மன் கோவில், கஞ்சி, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. வெல் டன். சிங்கம், புலி. புலி பசித்தாலும் புல்லை தின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புலி பசித்தாலும் புல்லை சாப்பிடாதுன்னு அர்த்தம். ஓ, இப்ப எனக்கு தின்னாதுக்கு அர்த்தம் தெரியாம தான் நான் கேட்டிருக்கேன்ல. வீசுவது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வாழ்க்கையில வாக்கு ஒரு முறை தான் வரும்னு அவர் கூட சொல்லியிருக்காரு. தும்பிக்கை, யானைக்கும் அடி சறுக்கும். ஓவரா ஆடினா யானை இருந்தாலும் சறுக்கி விழுந்துதான் ஆகும். அதிகம், மிகுதி, அரிப்பு, விறுவிறுப்பு, சாட்சி, ஆதாரம், படகு, நிறுத்த, துறைமுகம். அடுத்து வாங்கம்மா. மதிப்பெண்களில் பின்னணியில் இருக்கிற ஒரு அணி வெளியேற வேண்டியது. தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில், பல ஊர்களில், ஈவன் சிறிய ஊர்களிலிருந்து பல பள்ளி அணிகள் கலந்து கொண்டு பிரிலிமினரி 1, பிரிலிமினரி 2, பிறகு காலிறுதி சுற்று, இப்படி பல நிலைகளை தொடர்ந்து கடந்து வந்து இன்றைக்கு 4 அணிகள் முதலாவது அரையிறுதியில் போட்டி கலந்து கொள்கிறார்கள். அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஜூனியர்ஸ் 2 சீசனுடைய கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். 2 அரையிறுதி போட்டிகள் நடைபெறும். இப்போ நீங்கள் பார்க்க போவது இன்றைய முதலாவது அரையிறுதி போட்டி. இதில் 4 பள்ளி அணியினர் கலந்துக்க போகிறாங்க. அதில் 2வது அரையிறுதி போட்டி முடிந்த பிறகு இறுதி போட்டிக்கு எத்தனை அணி போவாங்க, அது யார் யார் போவாங்க, இதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் நம்ம எல்லாமே விளங்கிக்குவோம். இப்போ முதலாவது அணிகளை சந்திப்போம். முதலாவது அணி சென்னை SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் பள்ளி மாணவியர். 2வது அணி ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். 3வது அணி திருச்சி சாவித்திரி வித்யாசாலா பள்ளி மாணவியர். 4வது அணி சென்னை அண்ணா நகர் சின்மயா வித்யாலயா பள்ளி மாணவியர். 4 பள்ளி அணிகளையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நீங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் அரையிறுதி சுற்று. இன்றைய முதல் அரையிறுதி போட்டி முடிவடையும் பொழுது மதிப்பெண்களில் பின்னணியில் இருக்கிற ஒரு அணி வெளியேற வேண்டியிருக்கும். நினைவில் வச்சுக்காங்க. அதுதான் இந்த அரையிறுதி போட்டியின் வடிவம். ஓகே, இப்போ முதல்ல தொடர்ந்து போகிறதுக்கு முன்னாடி அணிகள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஒரு முறை நேயர்களுக்காக அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா. வணக்கம், என் பேர் பவித்ர ரேகா. நான் SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 12th படிக்கிறேன். வணக்கம், என் பேர் சௌந்தர்யா. நான் SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜில் 12th படிக்கிறேன். வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. சாவித்ரி வித்யாசாலா ஹிந்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் லாவண்யா. நான் திருச்சி சாவித்ரி வித்யாசாலா ஹிந்து கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பேர் பவிஷ்ணா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெள்ளாளர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு. வணக்கம், என் பேர் வேவிஷாலினி. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெள்ளாளர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு. வணக்கம் சார், என் பேர் மனு அவர்த்திகா. நான் சின்மயா வித்யாலயா அண்ணா நகர் பள்ளியில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. வணக்கம் சார், என் நீ வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் வணக்கம் எப்படி விஷ் பண்ணிக்குவீங்க? மினாசான் கொன்னிச்சிவா. நானும் அவ்வளோ பேசணுமா? ஓகே, மினாசான் கொனிச்சிவா. ஜாப்பனீஸில் பொதுவாக இப்படி இல்லை கிரீட் பண்ணிக்குவாங்க இல்லையா? எப்படி பென் பண்ணி பண்ணி மினாசா கொனிச்சிவா சொல்லணுமா? பண்ணலாமா? ரெடி. மினாசா கொனிச்சிவா. ஓகே, உங்கள் எல்லாரையும் இந்த முதல் அரையிறுதி போட்டிக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதல் அரையிறுதி போட்டியில் மொத்தம் 4 சுற்றுகள் உள்ளன. உங்களுக்கு தெரியும், 4 சுற்றுகளும் முடிந்த பிறகு குறைவான மதிப்பெண்களில் இருக்கிற ஒரு அணி வெளியேற வேண்டியிருக்கும். அப்புறம் மற்றவை என்ன நடக்குதுன்றதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். தொடங்கலாமா? இப்போ முதல் சுற்று உங்களுக்கு தெரியும், 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்கிற சுற்று. எந்த அணி முதல்ல விளையாட போறீங்க நீங்களே தீர்மானிச்சுக்காங்க. சண்டை போடாமல் நீங்கள் நில்லுங்க, மற்றவங்க போய் அமர்த்துங்க. முதலாவது சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு மட்டும் இல்லை, ஒரே எழுத்தோட வரிசைகளில். உதாரணத்துக்கு சானா சா சி சு சு சே எப்படி வேணா இருக்கலாம். அப்படி 5 எழுத்துக்கள் வரும் இந்த 2 நிமிடங்களில்.
தொடங்கலாமா? எஸ் சார். திருச்சி எஸ்விஎஸ் முதல் அரையிறுதி சுற்று. அதில் முதல் சுற்று, முதல் வாய்ப்பு உங்களுக்கு. உங்கள் 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அறுவடை. பயிர். எப்போது? முதிர்ச்சி. 1, திங்கள். செவ்வாய். 12. மாதம். வெரி குட். முனை. விளிம்பு. நடு. முதல் எழுத்த மறந்து மையம். மாறி. மாறிலி. குடை. மழை. 4, தாளம். ராகம். போடுவது. மெட்டு. 5. வெல்டன் எஸ்விஎஸ் 34 வினாடிகளில் முதல் சுற்றில் 5 சொற்களையும் அபாரமாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இதில் இடமாறல் வாய்ப்பெல்லாம் கிடையாது. இந்த அரையிறுதி சுற்றில் ஒரு வாய்ப்பு தான் ஒவ்வொரு சுற்றிலையும். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். 2வது அணி வாங்க. முதல் அரையிறுதி சுற்றின் முதல் சுற்றில் 2வது அணி. 2 நிமிடங்களில் 5 சொற்கள். 5 சொற்களும் ஒரே எழுத்தின் வரிசையில் எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு தொடங்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காகம். பறவை. கத்துவது. கரை. 1, அம்மன். கடவுள். கஞ்சி. கூழ். 2, செவ்வாய். புதன். கோள். கிரகம். 3, பானை. பாத்திரம். செய்பவன். குயவன். நகைச்சுவையாளன். சிரிப்பு. கேளிக்கை. கோமாளி. வெரி குட். 41 வினாடிகளில் 5 சொற்கள். கோமாளின்னு பார்த்தோன்னே எங்கே நீங்கள் சர்க்கஸ்ன்ற சொல்ல பயன்படுத்துவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆங்கில சொல்லாயிடும். ரைம் பண்ணி ஏமாளின்னு சொல்லிட வேண்டியதானே. முதல்ல நகைச்சுவை சொல்லியாச்சு, ஏமாளினா கோமாளின்னு வந்துடும். பரவாயில்ல, கண்டுபிடிச்சாச்சு. வெல்டன் சின்மயா வித்யாலயா. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வாங்க. எஸ்பிஓஏ. எஸ்பிஓஏ ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் முதல் சுற்றில் உங்களுக்கான வாய்ப்பு. 2 நிமிடத்தில் 5 சொற்கள். முதல் எழுத்தெல்லாம் ஒரே வரிசையில் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தண்ணீர். குளம். குறைபாடு. தட்டுப்பாடு. நிலம். வறட்சி. எல்லை. வரம்பு. கம்பி. வேலி. 2, ஆசிரியர். மாணவர். இணை. வாத்தியார். 3, வீட்டில். வாசல். நிகழ்ச்சி. விசேஷம். 4. இருட்டு. வெளிச்சம். வெரி குட். 40 வினாடிகளில் 5 சொற்கள். உங்களுக்கு முழுமையாக 5 மதிப்பெண்கள். வெல்டன் எஸ்பிஓஏ. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வாங்க. ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன். ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். இப்போ தொடங்கலாமா? முதல் சுற்றில் 4வது அணி. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. முழுமையாக 5 சொற்களையும் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இசை. பாட்டு. கர்நாடக. சங்கீதம். 1, நரகம். சொர்க்கம். 2, மருத்துவர். வைத்தியர். அழிப்பது. சிகிச்சை. 3, வரவு. செலவு. 4. பூக்கள். மலர்கள். முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த அதிகம். பூங்கா. முதல் எழுத்து நினைவில் வச்சுக்கோ. மாலை. சோலை. வெரி குட். சோலைன்ற சொல் உதிக்கவே இல்லைல்ல முதல்ல. ஒருவேளை தோணாமல் போயிருந்தா நீங்கள் மட்டும் ஒரு மதிப்பெண் குறைஞ்சிருப்பீங்க. சோலை திடீர்னு எப்படி தோணுச்சு? இல்ல நிறைய பூக்கள் இருந்தா சோலைன்னு சொல்லுவாங்க. அதான் நீங்கள் இந்த சொல் பயிற்சி எடுத்திருக்கீங்களா முன்னாடி? இதுக்கு என்ன குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கீங்க? இதேதான். இதே தான். நல்ல வேளை நினைவில் வந்து உங்களுக்கு முழுமையாக 5 மதிப்பெண்களை பெற்றுத்தர உதவியது. வெல்டன் ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். முதல் சுற்று முடிவடைகிறது. எந்த மாற்றமும் இல்லாமல் 4 அணிகளுமே தலா 5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. இடைவேளைக்கு பிறகு வரப்போகிற அந்த பழமொழி சுற்றில் மாற்றங்கள் ஏற்படுமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். காத்திருங்கள்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சீசனுடைய முதல் அரையிறுதி சுற்று. 4 அணிகள் பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிரவேசித்திருப்பது இந்த நிகழ்ச்சியினுடைய 2வது சுற்று, பழமொழி சுற்று. 2 நிமிடங்களில் 5 பழமொழிகளை கண்டுபிடிக்க போகிறீர்கள். திரையில் வரும் பழமொழியில் ஏதாவது ஒரு சொல்லை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்கு 3 குறிப்புகள் கொடுத்து அந்த பழமொழியை நீங்கள் கண்டுபிடிக்க உதவ போறீங்க. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ரோஜா, முல்லை, குத்துவது. முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். சரியாக. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். புறம், அகம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். 2. செயல், வினை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். தண்ணீர், அணை. பாத்திரம், நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். அம்மன், கோவில். கஞ்சி, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. வெரி குட், வெல் டன். 56 வினாடிகளில் 5 பழமொழிகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. பழமொழி இது வரைக்கும் முன்னாடி நீங்கள் படித்ததே இல்லை, இதுக்கு அந்த நிகழ்ச்சிக்காக படிச்சிருக்கிறீங்க. பரவாயில்ல, இது எல்லாமே 5மே ரொம்ப பயன்பாட்டில் உள்ளது தான். இதில் வினை விதைத்தவன் சொன்னீங்களே, சொல்லுங்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதனோட தொடர்ச்சி ஒன்று இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடி கூட அது சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டதில்ல. இல்லை, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதுக்கு என்ன பொருள்னு சும்மா சிம்பிளாக சாதாரண வார்த்தைகளில் சொல்ல முடிஞ்சால் சொல்லி பாருங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்க்கு நீங்கள் முன்னாடி செஞ்ச செயலோட பலனை தான் நீங்கள் பின்னாடி அனுபவித்தே ஆகணுங்கிறது தான் இயற்கை நியதின்னு. எப்படி ஒரு தினையை விதைச்சா, அதுக்கு தமிழில் இன்னொரு பழமொழி கூட கிராமத்து பக்கம்லாம் சொல்லுவாங்க, அவரையை விதைச்சா துவரையா முளைக்கும்னு. அவரை விதைச்சா அவரை தான் கிடைக்கும். நீ தப்பான காரியம் செஞ்சால் உனக்கு தப்பான விளைவு தான் கிடைக்கும். அதனோட அர்த்தம் தான் இது. ஸோ பழமொழிகளுக்கு பின்னாடி ஆழ்ந்த அர்த்தங்கள், பொருட்கள் உள்ளது. ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கும். வெல் டன் சின்மயா வித்யாலயா, வெரி குட். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க SBOA. பழமொழி சுற்றுகள். எத்தனை பழமொழி தெரியும் பவித்ராக்கு? சார் ஸ்டார்டிங் சொன்னீங்கன்னா முடிச்சிருவேன். ஒரு ஃபேமஸ், கொஞ்சம் ஃபேமஸ். அப்படி நான் எத்தனையும் ஸ்டார்ட் பண்ண எத்தனை முடிப்பேன்? ஒரு 30. ஓகே. சௌந்தர்யா? இவ க்ளூ கொடுத்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். எத்தனை கண்டுபிடிப்பேன்? அதே அவ்வளோதான். ஓ, 2 பேரும் ஒரே எண்ணிக்கையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இது இப்போதைக்கு இந்த 5 கண்டுபிடிச்சா உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும், நிகழ்ச்சிக்கு உதவும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வைரம், தங்கம். அடுத்த குறிப்பு. ஜொலிப்பது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. குட். அருந்ததி. அம்மி. அடிமேல் அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். குட். 2. நெவேலி. நிலக்கரி. நீதி. கரி. ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது. வெரி குட். வெற்றிக்கு. படிக்கல். செய்வது. முயற்சி. முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார். வெரி குட். சிங்கம். புலி. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. வெரி குட். அப்படின்னா என்ன அர்த்தம்? புலி பசித்தாலும் புல்லை சாப்பிடாதுன்னு அர்த்தம். ஓ, இப்போ எனக்கு தின்னாதுக்கு அர்த்தம் தெரியாம தான் நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன்ல. புலி பசிச்சாலும் புல்லை சாப்பிடாதுன்னு உங்க அர்த்தம் சொல்லுவாங்க, எனக்கு விளங்கிருச்சான். இந்த பழமொழி எதுக்காக சொல்லியிருக்காங்க? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? புலி பசிச்சாலும் புல்லை தில்லாதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வறுமையில் இருந்தால் கூட பிச்சை எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி. கரெக்டு. சரி, ஒருத்தன் தரந்தாழ்ந்து போக மாட்டான் எந்த நிலைமையிலையும். பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த 10 என்ன நிறைய பேருக்கு தெரியுமா? அதை சாதாரண பேச்சு தமிழில் சொல்லணும்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம். பசி வரும்போது அதெல்லாம் அறியாமல் பிச்சை எடுத்துருவாங்களாம். ஆனால் புலி பசிச்சாலும் புல்லை தின்னாதுன்னா ஒரு நல்ல கொள்கையோடு வாழ்கிறவன் எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய கொள்கையை விட்டு இறங்க மாட்டான்றது தான் உண்மை.
புலி பறிச்சாலும் புல்லு சாப்பிடாதுன்னு இவங்க எனக்கு சொல்லுவாங்க. ஓகே, எனிவே வெல் டன் SBOA. அழகா 5 பழமொழிகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அமர்ந்திருக்கலாம். பழமொழி ஒரு பாடமா இருக்கா உங்களுக்கு தமிழ்ல? இப்போ இந்த வருடம் இருக்கா? இதில் எத்தனை இருக்கு பாடத்தில்? ஒவ்வொரு இயர்லையும் 5 இருக்கும் சார். ஓ, அப்படி மொத்தம் எத்தனை இருக்கும் சுமார்? 10 இயல் 50 பழமொழிகள். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். பார்ப்போமே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. 4. 5இல் வளையாதது 50இல் வளையாது. குட். பூச்சி. பண்டு. சேமிப்பது. எறும்பு ஊற கல்லும் தேயும். வெரி குட். அடிமட்டம். ஆழம். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. வெரி குட். தலையெழுத்து. விதி. விதியை மதியால் வெல்லலாம். வீசுவது. காற்று. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வெரி குட். இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்க்கு இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் ஒன்று இருக்கே. மேக் ஹே where the sun shines. என்ன பொருள்? ரெண்டு ஒன்று தான். என்ன அது? வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை நம்ம பயன்படுத்திக்கோ. வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறை தான் வரும்னு அவர் கூட சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க. வெல் டன். ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 5 மதிப்பெண்கள். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். பாட்டுக்கு சூப்பர் சிங்கர், நாட்டியத்துக்கு லாவண்யா. தொடங்கலாமா? எத்தனை பழமொழிகள் தெரியும்? இவ்வளவுதான் தெரியும்ட்டு இல்ல, தெரியும் சார். நிறைய தெரியும். நிறைய தெரியும். வெரி குட். தொடங்கலாமா? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விலங்கு. மிருகம். தும்பிக்கை. யானைக்கும் அடி சறுக்கும். குட். படித்தது. கற்றது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஊக்கம். ஆக்கம். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கவில்லை. வெரி குட். பெரிய. சிறிய. தவளை. சிறுநுணலும் தன்வாயால் கெடும். வெரி குட். நல்லவன். கெட்டவன். வைக்கோல். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எங்க அதை திரும்ப சொல்லு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அது புல்லுனா அர்த்தம் வேற. தெரியுமா? தமிழ்ல படிச்சிருப்பீங்க. புல்னா என்ன? புல்னா வேற, புல்னா வேற. வல்லவனுக்கு என்ன ஆயுதம்? புல்லும் ஆயுதம். புல்லு. புல்லுனா பறவை. புல். அப்படி சொல்லணும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். புல்லும் ஆயுதம். நுனிடாக்ல சொல்லணும். இப்போ இதுக்கு பொருள் சொல்லு. 5வது நீ சொல்லு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். வீரமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய பொருளையும் அவங்க அதை ஒரு ஆயுதமா எடுத்துட்டு பயன்படுத்திக்குவாங்க. பொருளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிறிய விஷயத்தை கூட அவங்களுக்கு பலமா பயன்படுத்திக்க முடியும். சரி, அடுத்தது இன்னொன்னு. நுணல் சொன்னீங்களே. அதாவது தவளை வந்து நுணல்னா என்ன? தவளை சார். நுணல்னா தவளை. ஓகே. தவளை வந்து மழைக்காலத்துல வந்து அதோட சத்தத்தாலேயே அது அங்க இருக்குன்னு பாம்புக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அது மாதிரி எங்க போனாலும் நம்மளோட நாக்கு அடக்கி வச்சிருந்தா நம்ம வந்துட்டு தப்பிச்சுக்கலாம். ஆரவாரம் போட்டோம்னா அடி வாங்கிடுவோம். நம்மளுடைய பலவீனம் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இதை தான் முதல்ல சொன்னோம், அவை அடக்கம் இல்லை. ஒரு சபையில் வந்து அமைதியாக இருக்கிறவன் புத்திசாலி. வெரி குட். 2 சொல்லியிருக்கீங்க. இன்னும் யானைக்கும் அடி சறுக்கும். அதாவது எவ்வளவு பெரிய ஒரு வீரனா குண்டாயிட்டினா சறுக்கி விழுந்துருவேன்னு அர்த்தம். அதானே? பின்ன ஒல்லியா இருந்தாலும் சறுக்கி விடுவாங்க. எப்படி யானைக்கும் அடி சறுக்கும்னா? அதாவது நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஒரு நிலைமையில நம்ம அதை இந்த இடத்துல இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு இல்லாம நம்ம அறிவாளி அப்படின்ட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் அடி சறுக்கும். அந்த இடத்துலயும் அவங்க எப்படி வேணாலும் தோல்வியும் அடையலாம். மறுபடியும் அதான் ஓவரா ஆடினா யானை இருந்தாலும் சறுக்கி விழுந்துதான் ஆகணும். அதனால அடக்கம் தான் அமரருள் வைக்கும். வெல் டன் SVS. 2வது சுற்றில் 5 பழமொழிகளையும் 4 அணிகளும் கண்டுபிடித்து 5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்க. அபாரமான பங்களிப்பு. 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில இந்த அணிகளுடைய மதிப்பெண்கள்ல எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இடைவேளைக்கு பிறகு நாம சந்திக்கும் பொழுது அந்த 3வது சுற்றில் மாற்றங்கள் ஏற்படலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது
இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா நிகழ்ச்சியின் முதல் அரையிறுதி சுற்று. இப்போ இவங்க நின்றுட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. இங்கிருந்து கொஞ்சம் விதிமுறைகள் கெடுபிடியாக ஆரம்பிக்கும், மதிப்பெண்கள் மாற துவங்கும். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் 5 சொற்களை கண்டுபிடிக்கிற அந்த சுற்றுகளில் எளிதாக எல்லாரும் முழு மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க. இந்த சுற்று 2 நிமிடங்களில் அதிகப்படியான எண்ணிக்கையில் சொற்களை கண்டுபிடிக்கும் ஒரு தருணம். அதனால் இங்கே தான் மாற்றங்கள் நிகழ அதிக வாய்ப்புண்டு. இதில் ஒரே ஒரு முக்கியமான விதிமுறை மாற்றம் நினைவில் வச்சுக்கோங்க, நேயர்களுக்கும் அது விளங்கும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 2 குறிப்புகள் மட்டுமே கொடுக்க வேண்டும். இது வரைக்கும் 3 குறிப்புகளில் விளையாண்டுருக்கிறீங்க. இது அரையிறுதி சுற்றுன்றாலும் கொஞ்சம் கடுமையாக்கி இருக்கிறோம். இந்த சுற்றில் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 2 குறிப்புகள் மட்டுமே. 2 நிமிடங்களில் எத்தனை சொற்களால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதோ நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நிறம், வண்ணம், துணி, சாயம், சாந்தம், அமைதி, 2, துப்பாக்கி, குண்டு, குண்டு, தோட்டா, 3, கரிப்பு, உப்பு, 4, உழைப்பாளி, உழவர், சிந்துவது, வியர்வை, 5, சேவை, தேவை, செய்வது, தொண்டு, 6, இடையூறு, தடங்கல், 7, விழுப்புண், தழும்பு, 8, கண்ணாடியில், முகம், 9, வரி, கோடு, 10, முத்து, சிப்பி, 11, கடாய், பன்னீர், பிடிப்பதற்கு, குரடு, 12, சூரியன், சந்திரன், பகலவன், கதிரவன், 13, சமாதானம், புறா, கூறுதல், ஆறுதல், 14, வறுமை, ஏழ்மை, 15, புன்னகை, சிரிப்பு, 16, வடிவம், உருவம், 17, நெல், பயிர், நடுவது, நாற்று, 18, கண், இமை, வைப்பது, மை, 19, கல்யாணம், திருமணம், விடுதி, மண்டபம், அடுத்த சொல், வண்ணம், நிறம், 20, அவரை, துவரை, பஞ்சு, பிஞ்சு, 21, அடுத்த வார்த்தை, அடுத்த சொல், ஊறுகாய், 21 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க 2 நிமிடங்களில். SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ். இந்த 21 போதுமானதா அல்லது பற்றாததா அப்படின்றத தீர்மானிக்க போகிறது நம்ம இல்லை, மற்ற அணிகள். அமர்ந்திருந்து பாருங்க. நீங்க போய் உட்காந்துருங்க. ஈரோடு வெள்ளாளம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் உங்களுக்கு முன்னாடி விளையாண்ட அணி ஒரு இலக்கு நிர்ணயிச்சுட்டு போயிருக்கிறாங்க 21. பின்னாடி வர அணிகளுக்கு இது கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஏன்னா அந்த 21 தாண்டணுன்ற ஒரு இலக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் எத்தனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க விளையாண்ட நிலைமை வச்சு பார்க்கும்பொழுது 20க்கு மேலே கண்டுபிடிக்கும். 20க்கு மேலே நிச்சயமாக முடியும்னு நினைக்கிறீங்க. தொடங்கலாமா? 2 குறிப்புகள் மட்டுமே நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. செடி, கொடி, இவை, தாவரம், 1, தடவை, முறை, 2, இடமிருந்து, வளம், 3, காரம், இனிப்பு, பச்சை, மிளகாய், 4, குழந்தை, மழலை, தாய், சேய், 5, தொழில், உத்தியோகம், பணி, வேலை, 6, நீதி, மன்றம், வழக்கு, சட்டம், 7, தளம், தரை, 8, தண்ணீர், தாகம், பாத்திரம், குடம், 9, சமச்சீர், கல்வி, 10, இனிப்பு, கசப்பு, குழந்தைகள், மிட்டாய், 11, எலி, பூனை, 12, மறைவு, தோற்றம், 13, கத்தி, ஆயுதம், முனை, கூர்மை, 14, வைடூரியம், வைரம், 15, கோமாளி, நகைச்சுவை, காட்டுவது, வேடிக்கை, 16, காற்று, தென்றல், மின், விசிறி, 17, பருவநிலை,
மழை, வேறுபடுதல், மாற்றம், 18, பாம்பு, விஷம், இருப்பது, புற்று, 19, கார்த்திகை, மார்கழி, 20, ராகம், தாளம், பல்லவி, சரணம், 21, இரக்கம், கருணை, தாக்கம். அடுத்த சொல். அடுத்த சொல். கோமாளி, நகைச்சுவை, தலையில், தொப்பி, 22, ஜனங்கள், மக்கள், 23, லட்சம், கோடி, அடுத்து. அடுத்த சொல். அந்த லட்சம் கோடி சொன்ன பிறகு குறைவாகன்னு சொல்ல வேணாம், கீழே. ஆயிரம். அதை விட்டுட்டு அடுத்த சொல் போனால் டைம் முடிஞ்சு போயிருது இல்லை, 24 ஆயிருக்கும். 23 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். கடைசி 3-4 வினாடிகள் இருக்கும் பொழுது அடுத்த சொல்லுக்கு போக முயற்சி பண்ணுறது சிரமம். நீங்கள் சிந்திக்கணும், குறிப்பு கொடுக்கணும், அதுக்கு அவங்க யூகிக்கணும். அது 3 வினாடிகள் பத்தாது. நீங்கள் அதிலே நின்று ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். லட்சம் கோடி மேலே போக வேணாம், கீழே தானே. பரவாயில்ல. 23. வெல்டன். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க எஸ்விஎஸ். ஒரு அணி 21, இன்னொரு அணி 23. உங்களுக்கு எவ்வளவு முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு மேல தாண்டணும் இல்லையா? அது முடியும் இல்லையா? முடியும் சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விருச்சகம், ராசி, 1, பள்ளி, கல்லூரி, அறை, வகுப்பு, 2, சிரிப்பு, அழுகை, 3, வருணன், இந்திரன், 4, அடி, உதை, குச்சி, தடி, 5, பனை, ஓலை, 6, விதி, மதி, 7, இளந்தளிர், கொழுந்து, 8, வருத்தம், கவலை, 9, புல், வைக்கோல், கரெக்ட், 10, கசப்பு, இனிப்பு, கரெக்ட், 11, அனைவரும், சமம், கரெக்ட், 12, முட்டை, கோழி, கரெக்ட், 13, வருத்தம், கவலை, தாகம், சோகம், கரெக்ட், 14, கடினம், சுலபம், கரெக்ட், 15, சேய், தாய், மழலை, குழந்தை, கரெக்ட், 16, வில், அம்பு, பெரியது, ஈட்டி, கரெக்ட், 17. குடை, மழை, அடுத்தது போங்க. அடுத்த சொல். அம்மன், சக்தி, கையில், சூலம், கரெக்ட், 18, தூக்கம், உறக்கம், கரெக்ட், 19, பிசாசு, பேய், கரெக்ட், 20, ஞாபகம், மறதி, கரெக்ட், 21, படைகள், போர், கரெக்ட், 22, விடுதலை, போராட்டம், கரெக்ட், 23, அரங்கம், அடுத்த சொல். அடுத்த சொல், அடுத்த சொல் நீ சொல்லவே இல்லையா? அடுத்த சொல், யோசனை, சிந்தனை, கரெக்ட், 24, சிறுமம், பெருமம், கருப்பு, புள்ளி. ஸோ 24 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இதுவரைக்கும் எடுத்த 3 அணிகளில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடித்தது நீங்க. வெல்டன் எஸ்விஎஸ். இப்போ நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க சின்மயா வித்யாலயா. இதுவரைக்கும் விளையாண்ட 3 அணிகள் 21, 23, 24. அப்படின்னா அடுத்த 4வது வர அணி என்னன்னு அர்த்தம்? 25. ஓகே, பார்க்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. புதிர், விடுகதை, 1, பூ, மலர், 2, சதுரம், வட்டம், 3, பின்னல், ஜடை, பூசாரி, குடுமி, 4, அமைதி, சாந்தம், 5, வேலையில், வாய்ப்பு, சிதறாதே, கவனம், 6, இட்லி, தோசை, ஊத்துவது, சாம்பார். நெக்ஸ்ட். அடுத்த சொல். தகவல், செய்தி, யாழ், நரம்பு, அடுத்த சொல். ஏறுவது, இறங்குவது, கழிகள், ஏணி, 7, சித்திரம், ஓவியம், 8, அடுத்த சொல். வியாழன், வெள்ளி, இவை, கிழமை, 9, வாக்கு, சத்தியம், 10, காசு,
பணம் லட்சுமி தனம் 11 ஓட்டுநர் நடத்துனர் எதில் பேருந்து 12 காணிக்கை தட்சணை பெட்டி உண்டியல் 13 மீதி மிச்சம் 14 நெக்ஸ்ட் அடுத்த சொல் நெக்ஸ்ட் அடுத்த சொல் நாக்கு நுனி இதழ் வாய் Next. அடுத்த சொல் பெண்கள் ஆண்கள் மட்டும் மகளிர் 15 அதிசயம் தாஜ்மஹால் கண்டெடுப்பு புதையல் 16 இட்லி தோசை எண்ணெய் பொடி 17 நெக்ஸ்ட் அடுத்த சொல் தக்காளி உருளைக்கிழங்கு உரிப்பது தோல் அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்த சொல் நெக்ஸ்ட் அடுத்த சொல் கூஜா ஜாடி 18 கால அவகாசம் முடிவடைகிறது. சின்மயா வித்யாலயா 18 சொற்கள் மட்டுமே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களது பங்களிப்பை பாராட்டுகிறோம். 21, 23, 24, 18 இன்னும் அதிகப்படியான சொற்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த உரிப்பது அப்படின்னாலே அது வெங்காயம் தானே. பதட்டத்தில் இப்போ எல்லாருக்கும் தோணும், விளையாட்டுக்குள்ள பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கவங்களுக்கு டக்குன்னு ஒதிக்காது. ஏற்கனவே பாதி கவன சிதறல் நம்மளுடைய பதட்டத்தில் இருக்கும். அதுக்குள்ள எண்ணத்தை சீராக்கி கவனமாக நம்ம நிதானமாக யோசிக்கணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய சவாலும் நிதானமும் தேவை. இருந்ததில் 18 சொற்கள் கண்டுபிடித்தது மிகப்பெரிய விஷயம். இந்த சுற்றுல நான் நினைத்தபடியே எதிர்பார்த்தபடியே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு சந்திக்க போகிற இந்த முதல் அரையிறுதி போட்டியின் கடைசி சுற்றில் மொத்த மதிப்பெண்கள் என்ன, யாருக்கு எப்படி கிடைக்க போகிறதோ அந்த அடிப்படையில் முடிவுகள் அமைய போகிறது. காத்திருந்து அந்த விறுவிறுப்பான சுற்றில் மறுபடியும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2 பவர்ட் பை சக்தி மசாலா நிகழ்ச்சியின் முதலாவது அரையிறுதி போட்டி. இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த முதல் அரையிறுதி போட்டியின் 4வது சுற்று, அதாவது இறுதி சுற்று. இந்த சுற்று முடிவடைந்த பிறகு குறைவான பின்தங்கிய மதிப்பெண்கள் எடுத்திருக்க அணி இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். மற்ற 3 அணிகளுடைய நிலை அப்புறம் என்ன நம்ம பார்ப்போம். இப்போ 4வது சுற்று தொடங்க போவது ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். இந்த சுற்று என்ன சுற்று? ஒரு நிமிடத்துல நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும். ஒரே நிமிடத்தில் அதிகமான சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். போன முறை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிற சொற்கள் 23. அந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2வது இடத்துல இருக்கிறீங்க. 24, 23, 21, 18 நீங்கள் 23 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இந்த ஒரு நிமிட வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்திருக்கும். தொடங்கலாமா? உங்களுக்கான ஒரு நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தந்திரம் சூழ்ச்சி 1, அயர்வு களைப்பு 2, இமயம் சிகரம் 3, கூட்டம் நெரிசல் 4, ஆலோசனை கருத்து 5, பிரயாணம் பயணம் 6, வரப்பு வயல் 7, வைக்கோல் தீவனம் 8, அகோரம் விகாரம் 9, தொன்மை புராதனம் 10, வரைமுறை கோட்பாடு 11, களவு திருட்டு ஏற்றுமதி கடத்தல் 12, பாதிப்பு விளைவு 13, பிச்சை யாசகம் 14, ஆர்வம் ஈடுபாடு 15, கூடாரம் முகாம் 16, திணறல் தடுமாற்றம் 17, அதிகம் மிகுதி 18, முடி தலை இடியப்பம் சிக்கல் 19. வெரி குட். 19 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. முடின்னு சொன்னே என்ன சொன்னீங்க? தலை சொன்னே முடி, இடியாப்பம், சிக்கல். 19 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. போன சுற்றுல 23, மொத்தம் 42 சொற்கள் இந்த 2 சுற்றுகளுமா சேர்த்து. அதற்கு முந்தைய சுற்றுகளில் முழு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு முன்னணியில் இருக்கிற அணி ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். இந்த சுற்றுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தான் லீடில் இருந்தீங்க. 24 சொற்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க போன முறை. அபாரமான எண்ணிக்கை. இந்த ஒரு நிமிட வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு காத்திருக்கிறது. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது
தொடங்குகிறது. அட்டவணை, பட்டியல், 1, கொலை, கொள்ளை, ரகசியம், மர்மம், 2, சருமம், தோல், 3, மண்வெட்டி, கோடாரி, குத்த, கத்தி. அடுத்த சொல். அடுத்த வார்த்தை வா. கோலாட்டம், கும்மியாட்டம், கும்மி, 4, வா வா வா. அகத்தோல், புறத்தோல், சரியாக, புரணி, 5, புத்தர், போதகம், 6, இயந்திரம், பொறி, 7, திருமதி, செல்வம், 8, ஊர்வன, முதலை, 9, விஸ்வ, ரூபம், 10, உபயோகம், பயன்பாடு, 11, ஒயில், ஆட்டம், 12, கப்பல், படகு, நிறுத்த, துறைமுகம். Next. அடுத்து வாங்க வாங்க. 12 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க எஸ்விஎஸ். போன முறை 24, ஸோ 36 சொற்கள். வெரி குட். பரவாயில்ல, அதுக்கு இவ்வளோ சோகம் வேண்டிய அவசியம் இல்லையா லாவண்யா? என்ன பரவாயில்ல, வெல் டன் எஸ்விஎஸ். நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க சின்மயா வித்யாலயா. சின்மயா வித்யாலயா, போன முறை நீங்கள் 18 சொற்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க. இந்த முறை அதிகமாக கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும், உங்களை தற்காத்து கொள்ள. உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி, உச்சகட்டம், பரவசம், 1, முகம், மூஞ்சி, மறைக்க, முக்காடு, 2, பக்தி, மயம், வழி, ஆன்மீகம், 3, அடுத்தது முன்னுணர்வு, எச்சரிக்கை, 4, வெக்கை, புழுக்கம், 5, கருத்து, வேறுபாடு, முரண்பாடு, 6, திருவிழா, பொருட்காட்சி, சுத்துவது, ராட்டினம், 7, முகம், மூஞ்சி, புத்துணர்ச்சி, மலர்ச்சி, 8, நாக்கு, பூச்சி, அரிப்பு, விறுவிறுப்பு, 9, முரண்டு, அடம், 10. அடுத்த சொல். சங்கீதம், இசை, இனிமையான, மெல்லிசை, 11, மகிமை, மகத்துவம், 12. தொழுவம். 12 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க சின்மயா வித்யாலயா. முதல்ல 18, இப்போ 12, மொத்தம் 30 இந்த 2 சுற்றுகளில் மட்டும். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். இந்த முதல் அரையிறுதி போட்டியின் இறுதி சுற்றில் இறுதியாக பங்கு பெறும் அணி நீங்கள். சரியா பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 குறிப்புகளுக்கு அனுமதி உண்டு. 60 வினாடிகளில் எத்தனையோ கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை கண்டுபிடிக்கலாம். நீங்க கண்டுபிடித்திருப்பது 21 போன முறை. சரி, தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நட்பு, பகை, உணர்வு, தோழமை, 1, மீன், கயல், உடம்பில், செதில், 2, குடிநீர், வாரியம், பற்றாக்குறை, தட்டுப்பாடு, 3, சூர்யா, மாற்றான், 4, கைத்தடி, பிடிமானம், 5, கோட்பாடு, வழிமுறை, 6, விரலுக்கு, வீக்கம், 7, காற்றாடி, பட்டம், 8, வளமை, செழுமை, 9, பரிவு, அக்கறை. 10. அடுத்த வார்த்தை. அடுத்த சொல். பிரளயம், பேருழி, இயற்கை, சீற்றம், 11, சாட்சி, ஆதாரம், 12, தோஷம், நிவர்த்தி, செய்வது, பரிகாரம், 13, ஏழ்மை, ஏழை, நிலை, வறுமை, 14 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் உங்க அணியோடு சேர்ந்துக்காங்க. எல்லா அணிகளும் வாங்க. இந்த முதல் அரையிறுதி போட்டியின் இறுதி கட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். 4 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் இந்த அணிகளின் மொத்த மதிப்பெண்கள்: ஈரோடு வெள்ளாள மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் 52, திருச்சி சாவித்திரி வித்யாசாலா பள்ளி மாணவியர் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் 46, சென்னை SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் 45, சென்னை அண்ணா நகர் சின்மயா வித்யாலயா மாணவியினர் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் 40.
இந்த முதல் அரையிறுதி போட்டியிலிருந்து நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருக்கும் அணி ஈரோடு வெள்ளாளம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர். ஸ்ட்ரெயிட் இன்டு ஃபைனல்ஸ். வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ மற்ற 3 அணிகளின் நிலை என்ன? குறைவான மதிப்பெண்களில் இருக்கிற அணி இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியின் வடிவமைப்பின்படி சின்மயா வித்யாலயா இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி 2வது அரையிறுதிப் போட்டிக்குள் நுழைகிறார்கள். இந்த ஜூனியர்ஸ் 2 சீசன்ல சிறந்த 4 அணிகளை தேர்ந்தெடுத்து முதல் அரையிறுதிப் போட்டி நடத்துகிறோம். இதில் மதிப்பெண்களில் முன்னணியில் இருக்கும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைய மற்ற 3 அணிகளுக்கும் 2வது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து 2வது அரையிறுதிப் போட்டியை நடத்துகிறோம். ஸோ சாவித்ரி வித்யாசாலா, SBOA, சின்மயா வித்யாலயா இந்த 3 அணிகளுக்குள்ள 2வது அரையிறுதிப் போட்டி நடைபெறப் போகிறது. அதில் தேர்வு பெறுகிற 2 அணிகளும் ஈரோடு வெள்ளாளம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளியோடு இறுதிப் போட்டியில் அந்த டைட்டிலுக்காக மோதுவீர்கள். ஸோ யாரும் இது வரைக்கும் வெளியேறல. மகிழ்ச்சி தானே உங்களுக்கு? இன்னைக்கு நடந்ததை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். சின்மயா வித்யாலயா என்ன நிகழ்ந்தது? செல்ஃப் அனாலிசிஸ். பதற்றம் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். அதுதான் கடைசியில் பிரச்சனையாக வந்துக்குது. நல்லா தான் பயிற்சி எடுத்துருக்குறோம், தெரிந்த வார்த்தைகளும் பல இருக்குது, அடுத்த சொல் வரும்பொழுது தெரியுது. இருந்தாலும் அந்த போட்டிக்குன்னு வரும்பொழுது அந்த கால அவகாசத்துக்குள்ளே மனசு ஒரு இறுக்கமான நிலைமைக்கு வந்துடுறதை நம்மளால் தவிர்க்க முடியல. அதனால் நீங்கள் இனிமேல் அதை ஒரு காரணமாகவே யாருமே சொல்லவே கூடாது. இது எல்லாருக்கும் ஏற்படுறது தான். கடைசியில் தானே தெரியுது யார் ஜெயிக்கிறோம் இல்லையான்னு. முதல்லன்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கவங்க தானே. SBOA நீங்கள் இன்றைக்கி 3வது இடத்துல இருக்கிறீங்க. என்ன ஆயிற்று சொல்லுங்கள். இந்த கடைசி 2 சுற்றுகளில் இன்னும் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டுருக்கலான்னு தோணுது உங்களுக்கு. SVS க்ளூ இன்னும் சிறப்பாக கொடுத்து நல்லா கண்டுபிடிச்சி உங்களுக்கு இன்னும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்ததா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இருந்த வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பயன்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கு கூடுதலான தமிழ் சொற்கள் மற்றவர்களை விட தெரிகிற மாதிரி நான் உணர்றேன் நீங்கள் விளையாண்டு அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது. அதை நீங்கள் சரியாக அந்த விளையாட்டுக்குள்ளே பயன்படுத்திக்கணும். வெள்ளாளம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உங்களுடைய மனநிலை சந்தோஷமா இருக்கு. ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆன பிறகு யார் வருத்தப்படுவா? இது இப்படி முதல் அரையிறுதி போட்டியிலே நேரடியாக ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருவீங்க நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? யாருக்கு தேங்க் பண்ண விரும்புறீங்க இப்போ ஃபைனல்ஸ்குள்ளே நுழைஞ்சதுக்கு? டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், எல்லாருக்குமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சின்மயா வித்யாலயா முதல்ல இருந்து நான் உங்களை என்ன பயமுறுத்திட்டு இருந்தேன்னா குறைவான மதிப்பெண்களில் இருக்க நீ வெளியேற வேண்டி வரும்னுக்கு. நீங்கள் கடைசி 2 சுற்றுகளில் குறைவா சொற்களை கண்டுபிடிச்ச உடனே உங்கள் மனசில் என்ன ஓடிட்டு இருந்தது? முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம்னு நினச்சிட்டு. ஆனாலும் கதை முடிஞ்சிருச்சின்னு நினச்சிங்கல்ல. பட் கிடைச்சிருக்கிற 2வது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது வாய்ப்பு எளிதாய் வருவதில்லை. சிறப்பாக பயன்படுத்த வேண்டியது நீங்கள் 3 அணிகள் தான். 2வது அரையிறுதிப் போட்டியில் உங்களுக்கு 2வது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நிரூபித்து இறுதிப் போட்டிகள் நுழைய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அங்கே போன பிறகு பார்த்துக்குவோம். ஃபைனல்ஸுக்கு போன பிறகு அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கலாம். முதல்ல 2வது அரையிறுதிப் போட்டிக்கு நீங்கள் தயாராகணும். வெல் டன் ஈரோடு வெள்ளாளம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்றைய முதல் அரையிறுதிப் போட்டியில் கலந்து கொண்ட 4 பள்ளி மாணவியருக்குமே காளிமார்க் பொவன்டோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய முதல் அரையிறுதிப் போட்டியில் தேர்வு பெற்று நேரடியாகவே இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் ஈரோடு வெள்ளாளம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவியருக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 7500க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசு. இதே போல விறுவிறுப்பான சுவாரஸ்யமான 2வது அரையிறுதிப் போட்டியில் மற்ற 3 அணிகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற 4 அணிகள் சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன்.